ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட ஹோம் கார்டனிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, தர்பூசணி சாப்பிடும்போது 2 விதைய இதில போட்டேங்க. அது கூட சூப்பரா முளைச்சு வந்திருக்கு. இந்த தக்காளி செடி பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி தான் பூ பூத்திருக்கேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. கடைசியா பார்த்தா நெறைய பூச்சிலாம் கடிச்சு வச்சிருக்கு இலையெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு செடிங்க. நம்ம ஊர்ல உருளைக்கிழங்கு முளைச்சிருச்சுன்னா, நான் வந்து முளைக்குதான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஊர்லலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து 2 இலை வரும். அதோட காஞ்சு போயிரும். இங்க பாருங்க 1 வீக்ல எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குன்ட்டு. வீட்ல விளையிற உருளைக்கிழங்கு எப்படி இருக்குன்னு ஹார்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி. நல்லா க்ரீனா சூப்பரா வளர்ந்துருக்கு பாருங்க. இந்த தக்காளி செடி வந்துட்டு என்னன்னே தெரிலங்க. முளைக்கும் போதுலேருந்தே இந்த மாரி ஒரு லைட் க்ரீன் கலராவே இருக்கு. ஏன்னு தெரியல. இதுலேயுமே நெறைய பூவெல்லாம் வச்சிருக்கு. எங்க வீட்ல இருக்கிறதுலயே இந்த ஒரு தக்காளி செடி தாங்க நல்ல ஹெல்த்தியா சூப்பரா இருக்கு. இதுலேயுமே நெறைய வந்து பூலாம் வச்சிருக்கு. நேச்சரோட பியூட்டி பாருங்களேன். சும்மா தக்காளியா கட் பண்ணும்போது அந்த விதைய போட்டு முளைக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக போட்டேன். அது இன்னைக்கு எவ்வளோ பெரிய செடியா வளர்ந்து நிக்குது பாருங்க. என்னதான் 1 கிலோ தக்காளி $2க்கு வித்தாலும், நம்ம வீட்ல நம்ம இப்படி விளைய வச்சு சாப்பிடும்போது அது ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டு. வெளியில வச்சு இந்த மாரி இலை கருகி போச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது இன்னுமே அந்த கலர் சேஞ்ச் ஆகவே இல்லங்க. ஆனா நெறைய லீவ்ஸ் எல்லாம் புதுசா வந்திருக்கு. அப்படி பார்க்கவே செடி வந்து கிரீனிஷா ரொம்ப அழகா இருக்கு. நான் காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே இந்த மணி பிளான்ட் வளர்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரோஜாப்பூ செடி. இத பார்த்து பார்த்து உங்களுக்கே போர் அடிச்சிருக்கும். இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்குங்க. காலையிலேருந்து வெயிலையே காணோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.